சரி, நம்ம கண்களை மூடி ஜெபத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். இயேசு நாம் நிற்கும் கன்மலையே, மற்ற எந்த ஆதாரமும் வெறும் மணல் தரையே. இயேசு நாம் நிற்கும் கன்மலையே, இயேசுவின் நாமத்தின் மேலே எந்தன் எல்லா நம்பிக்கையும் வைத்தேன் அன்பாலே. நேசனை கூட நான் நம்பேன், நான் இயேசு நாமத்தின் மேல் முழுதுமே சார்வேன். இயேசு நான் நிற்கும் கன்மலையே, மற்ற எந்த ஆதாரமும் வெறும் மணல் தரையே. இயேசு நான் நிற்கும் கன்மலையே. ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் ஒரு விஷயம் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். 1 பேதுரு 5, 6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இந்த 3 வசனத்தையும் உற்று நோக்கி பாருங்க. ஒவ்வொரு அந்த 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அது 2 பாகமாக இருக்கிறது என்று நீங்கள் ஒரு நாளும் சிந்திக்கவே கூடாது. ஈவன் பை a slip of tongue you can split that verses into 2 என்று நீங்க நினைக்கவே கூடாது. என்றால் அப்படி ஸ்பிளிட் பண்ணி தான் அநேகர் பிரசங்கிக்கிறாங்க. அதிலே நாம் ஏமாற்றம் அடைந்து விடுகிறோம். நல்லா கவனிங்க. இட் இஸ் ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட். இட் cannot be split into 2. 6வது வசனத்தை அவர் ஏற்ற வேளையிலே உன்னை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்க. அப்போ அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டிய அவசியம். அநேகர் கர்த்தர் ஏற்ற வேளையிலே உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி உங்களை வாழ்த்தலாமா இருக்கும், உங்கள்கிட்ட சொல்லலாமா இருக்கும். நாம் ஏற்றுக்கொள்கிறோம், நம்புகிறோம். ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அப்படி அதை 2ஆக பிரிக்க முடியாது. உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள். I am not going to preach to you as a conditional blessing. It is not a conditional blessing. God does not put any condition for you, for Him to bless you. But it is only a statement of truth. அது உண்மையான ஒரு வார்த்தை. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் ஏற்ற வேளையிலே உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்க. இதை நான் எப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்றால், அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற வேளை என்று சொல்லாதபடிக்கு இன்றைக்கே கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும் என்று சொல்லலாம்.
ஆனால் அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இராதபடிக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார் என்று நினைக்கிறது தவறு. ஆகையினால் இந்த வசனத்தை நன்றாய் புரிந்து கொள்ளும். இட் cannot be split into two. அது ரெண்டு ஸ்டேட்மெண்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ளவே முடியாது, எடுத்துக்கொள்ளவே கூடாது. அவருடைய பலத்த கைக்குள் நான் அடங்கி இருக்கும் பொழுது அந்த ஏற்ற வேளை நாளையா இருக்காது, இன்றையாகவே இருக்கக்கூடும். அல்லேலூயா சொல்லுவோம். As long as you are committed unto the mighty hand of God, கர்த்தருடைய வல்லமையுள்ள கரத்திலே அடங்கி இருக்கும் பொழுது காலத்தை நிர்மாணிக்கிறவர் அவர்தான். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஏற்ற வேளையிலே ஆசீர்வதிப்பேன், ஏற்ற வேளையிலே உயர்த்துவேன். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் கர்த்தருடைய கரத்திலே அடங்கி இருக்கிறாயோ. So it is only a statement of truth. It cannot be split into two portions, that Bible verse. ஆகையினாலே நீங்க அதுல பாதியை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒரு வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளாதீங்க, அது நடக்காது. அடுத்த வசனத்தை பாருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியால் அவருடைய உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்க சங்கீதம் 8:4 வாசித்து பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17-18 வாசித்து பாருங்க. பழைய ஏற்பாட்டின் பக்தர்கள் கர்த்தரை குறித்து எப்படி சொல்லி இருக்கிறாங்க. நீர் எங்களை நினைக்கிறதற்கும் நீர் எங்களை விசாரிக்கிறதற்கும் நாங்கள் ஏமாற்றோம். அப்படி என்றால் அவர் தான் உங்களை விசாரிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். அதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் ஆழ்நித்தரமாய் நான் சொல்லுகிறேன். அவர் ஒருவர் தான் உங்களை விசாரிக்க முடியும். அவர் என்னை நினைத்து பார்க்க அவரால் தான் முடியும். அவர் விசாரிக்க அவரால் தான் முடியும். என்னுடைய கவலை என்ன என்று அறிந்திருக்கிறபடியினால், மனுஷனுடைய உள்ளத்தை அவர் அறிந்திருக்கிறபடியினால், அவர் ஒருவர் தான் உங்கள் கவலைகளை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடியினாலே உங்களை விசாரிக்க முடியும். கண்புக்குரியவர்களே, 17-18 வாசி பாருங்க. யோபுல நீர் என்னை எண்ணுகிறதற்கும், வாசிங்க, ஒரு பொருட்டாக நீர் எண்ணுகிறதற்கும், நினைக்கிறது ஒன்று, எண்ணுகிறது ஒன்று. ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும், அவன் மீது நீர் சிந்தையை வைக்கிறதற்கும், காலை தோறும் அவனை விசாரிக்கிறதற்கும், நிமிஷம் தோறும் அவனை சோதித்து அறிகிறதற்கும் அவன் ஏமாற்றம். அவர் விசாரிக்கிறவரானபடியினாலே அவரை உன்னை எண்ணி பார்க்கணும், உன்னை விசாரித்து பார்க்கணும், உன்னை சோதித்து அறிந்து பார்த்துதான் அவர் உனக்கு கிரியை செய்ய முடியும். இதை மனதில் வைத்துக் கொள்ளும். ஆகையினாலே அவர் உன்னை விசாரிக்கிறபடியினால் உங்கள் பாரத்தை அவர் மீது வைத்து விடுங்கள். இப்பொழுது இன்னொரு பாதியை நான் சொல்றேன். அநேகர் உங்களுடைய நமக்கு அநேகர் வேண்டியவர்கள் உண்டு இல்லையா? பெற்றோர்கள், கணவன்மார், மனைவி, பிள்ளை, அநேக வேண்டப்பட்டவங்க இருப்பாங்க. ஊழியக்காரர்கள், நம்முடைய சபை போதகர். நம்முடைய மனது எப்பெல்லாம் எப்படி அலைகிறது என்றால், அவர்கள் நம்மை விசாரித்தால் நமக்கு என்னவா இருக்கும்? யார் சொன்ன ஆறுதலா இருக்கும்னு? அவங்க விசாரிக்கணும். நம்முடைய மனசு பூரா அப்படிதான் இருக்கு. அவங்க தான் விசாரிக்கணும். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமா. அவங்க விசாரித்தா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஆனா அப்படி விசாரிக்கிறவர்கள் மீது உன்னுடைய பாரத்தை வைக்க முடியுமா? There you are. விசாரிக்கிறவர்களாக இருப்பாங்க. ஆனா அவர்கள் மீது உங்க பாரத்தை என்ன பண்ண முடியாது? ஓடி போயிடுவாங்க. ஆகையினாலே இந்த வசனத்தை நீங்க ரெண்டா பிரிக்கவே முடியாது. யாரு மேலையும் உங்கள் பாரத்தை வைக்க முடியாது.
யாரும் உங்களை விசாரிக்க முடியாது. உங்களை விசாரிக்கிறதற்கென்று ஒருவர் தான் உண்டு, அவர் தான் இயேசு. நீங்க வேதத்தை நீங்க நல்லா வாசித்து பார்க்கணும். அதுக்குள்ள வளர்றோம்னு நம்ம சொல்றோம். பேதுருவனுடைய வாழ்க்கையில சுவிசேஷத்திலே வாசித்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை முறைகள், அவன் பேசுகிற விதம் ஒரு விதமாக இருக்குமா இல்லையா? அப்போஸ்தலர் நடபடிகளில் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பேதுருவனுடைய அப்ரோச் will be little different than it is explained in the gospel. ஆமாதானே? நிருபங்களில் அவர் பேசுகிறதை பார்த்தீங்கன்னா அது பெரிய வித்தியாசமாக இருக்கும். இதுதான் ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய மெச்சூரிட்டி. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இது ஒவ்வொருவரும் இப்படித்தான் ஆவிக்குள்ள வளரணும். இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், அங்கு சுவிசேஷத்தில் நாங்கள் யாரிடத்திற்கு போவோம் ஆண்டவரே என்று சொன்னார். ஆனால் இங்கு திட்டமும் தெளிவுமாக எழுதுகிறார், நீர் எங்களை விசாரிக்கிறபடியினால் எங்கள் பாரத்தை மீது வைத்து விடு. இந்த சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கும் இங்கு அவர் with all his maturity, his own living style, அவருடைய வாழ்க்கையில வாழ்ந்த விதம், இயேசுவை அனுபவித்த விதம், அவைகளை வைத்து அவர் எழுதுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் அவர் மீது உங்கள் பாரத்தை வைத்து விடுவார். எனக்கு அன்புக்குரியவர்களே, என்றால் விசாரிக்கிறவர் இன்னொருவராய் இருக்கும் என்றால் அடுத்த வசனம் உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது, நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்க. நம்ம நினைக்கிறோம் அநேகர் நமக்கு உங்க விசாரிச்சா நல்லா இருக்குமே, ஏதோ ஒரு காரியம் நம்மளுக்கு நடந்துருச்சு, துக்கம் நடந்துருச்சு, இல்ல ஒரு சந்தோஷம் நடந்துருச்சு வீட்டுல, அப்போ அநேகர் அதை விசாரிக்கும்படியாக நம்முடைய உள்ளம் தேடுகிறதா அல்லவா? ஆமாவா இல்லையா? ஏன் இந்த புள்ள மட்டும் வந்து என்னிடத்துல விசாரிக்கல, ஒரு கோபம் வருதா இல்லையா? எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த விசாரிக்கிறவர்களை குறித்து ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். ஏனென்றால் உங்களை விசாரிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்சலோமை குறித்து ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அப்சலோம் அவன் வந்து ராஜாவினுடைய அரண்மனைக்கு, தாவீதுடைய அரண்மனைக்கு முன்பாக தெருவில் நின்று கொண்டு தாவீதினிடத்திலே விசாரிக்க போகிறவர்கள், தாவீதினிடத்திலே தங்களுடைய குறைகளை சொல்ல போகிறவர்கள், அவர்களை அழைத்து அனுப்பி இவன் அவர்களிடத்தில் விசாரிக்கிறான். எல்லாம் கவனிக்கணும். I want you to very carefully listen to me. அதனால் தான் அடுத்த வசனத்தில் உன் விசாரிக்கிறவர்கள் யார் என்பதை நீ அறிந்து கொள்ளணும், தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருக்கணும். அப்போ அந்த அப்சலோம் யார் என்று அங்கு வேதத்தில் வாசித்தீங்கன்னா அவன் ராஜாவாக வேண்டும் என்று விரும்புகிறவன். அவன் ராஜா அல்ல. அப்போ நீங்க விசாரிக்க போகிற யாரு? அவன் ராஜா இல்ல. அப்போ நீங்க விசாரிக்க போறது யார்கிட்ட போகணும்? ராஜாவிட்ட தான் போகணும். அவன் ராஜாவாக விரும்புகிறவன். இதை இந்த வழக்கத்தின்படி, இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி நான் சொன்ன என்ன கோவப்படாதீங்க, என்ன அடிக்க வந்துடாதீங்க. தாங்கள் தீர்க்கதரிசி ஆக வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் உங்கள் விசாரிக்க கூடும். தங்களை ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அவர்கள் ஊழியக்காரர்கள் அல்ல. அப்சலோம் ராஜாவா? ஆமாவா இல்லையே சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க, இல்லை சொல்லுங்க. அப்படின்னா தான் நான் பேச முடியும். ஏன்னா அப்படின்னா தான் நீங்க உங்களுடைய வார்த்தையை சொல்லி நீங்க வெளிப்படுத்தினா தான் நீங்க அந்த விசுவாசத்துக்குள்ள உங்களை காத்துக்கொள்ள முடியும். அப்போ தன்னை ஊழியக்காரன் என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்ளுகிறவன் இடத்துல நீங்கள் விசாரிக்கிறீங்களே, விசாரிக்க போறீங்க. தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்கிறவன் அவன் தீர்க்கதரிசி அல்ல. தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்ளுகிறவன் அவனிடத்தில் நீங்கள் விசாரிக்க போறீங்க. அதனால் தான் அங்கு பேதுரு அழகாக சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் வாழ்ந்த இந்த நாட்களிலும் கள்ள தீர்க்கதரிசிகள்,
கள்ள போதகர்கள் இருந்தாங்க. The fake people were there even during that time. ஆகையினால் தான் அவர் சொல்லுகிறார், அவர்தான் உங்களை விசாரிக்கணும். ஏன் அவர் விசாரிக்கணும்னா, யோவான் 2:25 அழகாக சொல்லப்படுகிறது, எல்லா மனுஷனுடைய இருதயத்தின் யோசனைகளை, உள்ளங்களை அறிந்தவர். அல்லேலூயா சொல்லுமா. அவர்தான் உங்களை விசாரிக்கணும். அவர்தான் உங்களை விசாரிக்கணும். அவர்கிட்ட தான் உங்க பாரத்தை வைக்க முடியும். அல்லேலூயா சொல்லுமா. அவர் வந்து விசாரிச்சுட்டா உங்க பாரமே அவர் மீது வைத்து விடுவீங்க. அல்லேலூயா சொல்லுமா. வேற யார் வந்து உங்களை விசாரித்தாலும் அவங்க மீது பாரத்தை வைக்க முடியாது. நீங்கள் பாரத்தோடு போவீங்க, பாரத்தோடு திரும்புவீங்க. அப்படி ஏதாவது நீங்க மாறுபடியா இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. If I am wrong, you point out to us. ஆண்டவரிடத்திலே அவள் எத்தனையோ முறையிட்டு பார்த்தாள். அண்ணாள் கணவன்கிட்ட முறையிட்டு பார்த்தா, விசாரிச்சு பார்த்தா, அவங்களுடைய ஆலோசனை, மற்றவங்களுடைய ஆலோசனை, நான் கற்பம் தரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நிறைய ஆலோசனை கேட்டிருப்பா. எல்லாருடைய ஆலோசனையும் கேட்டிருப்பா. ஆனால் அந்த விசாரிக்கிறவர்களுடைய பாதத்திலே வந்து விழுந்து அழுத பொழுது, அல்லேலூயா சொல்லுவோமா, அந்த நாளிலிருந்து அவள் முகம் துக்க முகம். அப்போ அவள் துக்கத்தெல்லாம் என்ன எங்க வச்சுட்டு வந்துட்டா? இது ஒரு பெரிய சிம்டம் to whom you are going. அதுதான் நான் சொன்ன இந்த இடத்துல, இது தேவனுடைய, இது ஒரு வீடு தான், ஆனால் தேவன் இந்த இடத்துல உலாவுகிறார். என்னை நோக்கி வராதீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆனா ஜெபம் பண்ணவங்க இந்த பாரத்தை அவர் மீது வைத்து விடுங்க. அல்லேலூயா சொல்லுவோம். என் மீது என்னால சுமக்க முடியாது. மோசே சொல்றான், ஆண்டவரே நான் இவங்களை பெத்தெடுத்தனா, எனக்கு மிஞ்சின பாரம் இது, ஒரு மனுஷனாலும் சுமக்க முடியாது. ஒரு மனுஷனாலும் சுமக்க முடியாது. முழங்கால் படிக்கிறீங்க, மனுஷன் முன்னாடி நீங்க முழங்கால் படிக்கிறத, ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் முழங்கால் படிக்கிறீங்க. அப்படி என்று நினைத்துக் கொண்டு அவர் மீது பாரத்தை வைத்து விட்டு செல்லுங்க. வேதத்தை நாம் வாசிக்கிறோமே, எப்படி அவள் அந்த நிமிஷத்திலிருந்து அவள் துக்க முகமா இருக்கல? எப்படி அது அவளால் இருக்க முடிஞ்சிச்சு? Have you ever thought about it? அப்போ அந்த பாரத்தை எல்லாவற்றையும் ஊற்றி விட்டாள். கர்த்தருடைய பாதத்திலே அவள் ஊற்றி விட்டாள். அவர் தான் விசாரிக்க முடியும். அவர் விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, உன் பாரத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் உன் பாரத்தை ஏற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, உன் பாரத்தை உன்னை விட்டு நீக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலை அவர் உனக்கு கட்டளையிட முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். இந்த உலகத்திலே சில நேரங்களிலே இப்படி நடக்கிறது பிரியமானவர்களே. சில ஆண்டுகளுக்கு முன்பாக பீகார் ஹைகோர்ட்ல அந்த சீஃப் ஜஸ்டிஸ், அப்போ ரொம்ப ஒரு பஞ்சம் வந்துச்சு பீகார்ல, ஒரு பெரிய பஞ்சம். ஆனா கவர்மெண்ட் வாஸ் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் தோஸ். இப்ப அந்த மகாராஷ்டிராலையும் அங்கு நிறைய இடத்துல இந்த தண்ணீர் பஞ்சம். கவர்மெண்ட் இஸ் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் தட். அல்டிமேட்லி தி சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் ஆல் தட். அது போல அந்த ஹைகோர்ட் நீதிபதி, பிரதான நீதிபதி, அவர் ஒரு கட்டளை போட்டார், கவர்மெண்ட்டுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தார். இந்த பஞ்ச நிவாரணத்துக்கு நீங்கள் இதையெல்லாம் நீங்க செய்யுங்கள் என்று அவர் ப்ரோ ஆக்டிவா சுவமோட்டா கேஸா எடுத்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்டரை கொடுத்தார். எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இப்படி செய்யக்கூடும். அவர் விசாரிக்க கூடும். அவர் உங்களுடைய பிரச்சனையை மாற்றக்கூடும். அவர் மீதுதான் நாம் பாரத்தை வைக்கக்கூடும். எம்மாவுஸ் சீஷர்கள் பார்த்திருக்கோம். அவர்கள் மிகவும் சோர்ந்து போயிட்டாங்க, இயேசு மரித்து போய்விட்டார் என்று. எல்லாரும் சீஷர்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க, ஆனாலும் அவர்களுக்கு நம்பிக்கை வரல. அவர் எருசலேமை விட்டு கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு அவங்க தங்களுடைய கிராமத்துக்கு அவங்க திரும்பி போறாங்க, எம்மாவுக்கு போறாங்க. பட் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர்.
அவர்களை விசாரிக்க அவர்களோடு கூட நடந்து செல்லுகிறார். இதை மாத்திரம் மனசுல வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் தான் உங்களை விசாரிக்கிறவர் என்று உங்களுடைய மனதில் உறுதியோடு கூட இருப்பீங்கன்னா அவர் உங்களோடு கூட நடந்து வந்து அவர் விசாரிப்பார். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இதுக்கு வேற எந்த அர்த்தமும் நீங்க வேற யார்கிட்ட பெற்றுக்கொள்ளாதீங்க. கர்த்தர் ஒருவர் தான் என்னுடைய காரியத்தை விசாரிக்க முடியும் என்று உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கும் என்றால், if you have a confidence, you have developed your confidence all these years, இத்தனை ஆண்டுகள் அவரோடு கூட பழகின உங்களுக்கு இந்த ஒரு நம்பிக்கை, இந்த ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே வரும் என்றால், உங்களோடு கூட நடந்து வந்து உங்களுக்கு அவர் விசாரிக்க கூடும். எனக்குள்ளே ஒரு பயம் இருக்குதா? எனக்குள்ளே ஒரு திகில் இருக்கிறதா? ஆனாலும் அந்த திகில் அடைகிறேனே ஒழிய, ஆங்ஸைட்டி வருகிறதே ஒழிய, என் தேவன் மீது அவர்தான் என்னை விசாரித்து எனக்கு காரியங்களை வாய்க்க செய்கிறவர் என்று ஒரு நம்பிக்கை இருக்கும் என்றால், he will confront you. உன்னிடத்திலே தரிசனத்திலே தோன்றுவார், சொப்பனத்திலே தோன்றுவார். அவர் உன்னோடு கூட பேச முடியும். எம்மாவூர் சீஷர்களோடு கூட நடந்து சென்று அவர்களுடைய அவிசுவாசத்தை நீக்கி போட்டவர் உங்களுடைய அவிசுவாசத்தை நீக்கி போட்டவர். ஒரு 2 காரியங்களை நான் சொல்லிவிட்டு நான் கடந்து போகட்டும். மார்க் 1ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, என் ஆண்டவரை குறித்து சில காரியங்களை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கப்பர்நகூமுக்கு போனா அவர் பேதுரு வீட்டுக்கு போவார். பெத்தானியாவுக்கு போனா எங்க போவார்? அவரு மார்த்தாள் மரியாள். அது அவருடைய வழக்கம். ஆகையினாலே அந்திரேயா சீமோன் வீட்டுக்கு அவர் செல்லும் பொழுது அவருக்கு எது முதல்ல ஞாபகத்துக்கு வரும்? என்ன வரும் ஞாபகம்? பேதுரு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போகும்போது அவருடைய எண்ணத்துல ஒரு எண்ணம் தோன்றும். அது என்னவா இருக்க முடியும்? மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போறாரு. அவருடைய எண்ணத்துல என்ன தோன்றும்? முதலாவதாக பேதுருடைய மாமி ஓடி வருவா, அவருடைய கால்களை கழுவ தண்ணீர் கொடுப்பாள், அவரை விசாரித்து வீட்டுக்குள்ளே அழைத்துக் கொண்டு செல்வார். இது அவருடைய எண்ணத்திலே வருமா இல்லையா? வருமா? மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போறார். அங்க போற சத்தத்தை கேட்டாலே மரியாள் என்ன பண்ணுவார்? ஓடி வந்து அவளை அழைத்துக் கொள்வார், அதிகமாய் உபசரிப்பாள். இன்றைக்கு அவர் சீமோன் பேதுரு வீட்டுக்கு போகிறார். அங்கு வாசல்ல யாரும் இல்லை. அவருடைய எண்ணம், அவருடைய கண்கள் ஒன்றை காண துடிக்குது. எங்க அந்த பெண்? என்னை வரவேற்பாளே, என்னை காலை கழுவ தண்ணீர் கொடுப்பாளே, அவளை எங்கே போனாள்? அவருடைய எண்ணம் அலைப்பாய். அப்பொழுது அங்கு வந்து சிலர் சொல்லுகிறாங்க, அவருடைய பேதுருனுடைய மாமி அவள் சுகவீனமாய் இருக்கிறாள் என்று. எனக்கு அன்புக்குரியவர்களே, உடனடியாக அவர் வீட்டுக்கு சென்று அவளை விசாரித்து அவளை தொட்டு அவளை குணமாக்குகிறார். குணமாக்கின உடனே அங்கு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவள் பணிவிடை செய்கிறாள். அல்லேலூயா சொல்லுமா. அவள் விசாரிக்க போனதற்கு காரணம் என்ன? எனக்கு பணிவிடை செய்கிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருவரை மனதிலே வைத்துக் கொண்டு இந்த இடத்துல வந்திருக்கக்கூடும். ராணியை கேட்ட அந்த திருமணத்தை மனதிலே வைத்துக் கொண்டு இந்த இடத்துல வந்து பிரபுவை கேட்டா, எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு 7 மாதத்துக்கு அப்புறம் கிடைச்ச இந்த வேலையை நான் தக்க வைத்துக் கொள்ள என்ன செய்ய? ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆனால் யோவான் 2:25 சொன்னது போல எல்லாருடைய மனுஷனுடைய உள்ளத்தை அறிந்தவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரியவர்களே, வேதத்தை நீங்க திறந்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 100க்கு அதிபதி வரான். அவனிடத்துல ஆண்டவரிடத்துல அவன் சொல்றான், ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் மிகவும் திமிர்வாதத்தினால் கொடிய வேதனைப்படுகிறான். அவன் சொல்லுகிறானே ஒழிய ஆண்டவர் அவனுடைய முகத்தை பார்க்கிறார். அவனுடைய முகத்துல அவன் வேலைக்காரன் படுகிற வேதனை தனக்கு வருகிற வேதனையை போல அவன் காண்பிக்கிறான். அந்த விசாரிக்கிறவருடைய குணாதிசயத்தை பாருங்க. அவன் வந்து சொல்லுகிறான், வேலைக்காரன் திமிர்வாதத்தினால் அவன் மிகவும் கொடிய வேதனைப்படுகிறான் என்றுதான் அவன் சொல்றான். ஆனா அவனுடைய முகத்தில் இருக்கிற அந்த, நான் எப்பவுமே அதுக்கு ஒரு காரணத்தை, நான் மனுஷன்தான் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று பிரசங்கிக்கிறவன் தான் நானும். ஆனா யோபு 42ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அவனை 2 மடங்கு ஆசீர்வதித்ததற்கு ஒரு காரணம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுடைய முகத்தை கர்த்தர் எப்படி பாரத்தோடு அந்த நண்பர்களுக்கு ஜெபிக்கிறான். தன் நண்பர்களுக்கு அவனை திட்டின, அவனை தூஷித்த அந்த நண்பர்களுக்காக இவன் எப்படி பாரப்பட்டு அவன் ஜெபிக்கிறான். அவனுடைய முகத்தில் காணப்படுகிற காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார். அகத்தின் அழகு முகத்திலே தெரியும். இப்ப எல்லாரும் ஸ்னோ போட்டு அடிச்சு விட்டு வந்துடுறாங்க. எல்லா ஆளுக்கு கந்தையா தான் இருக்கும் இங்க. ஆனா முகம் எப்படி இருக்கும்? வளர்ந்து இருக்கும். எனக்கு அன்புக்குரியவர்களே, நான் வந்து அவனை குணமாக்குகிறேன் என்று சொன்னேன். That is the heart of your Father God. அப்படியே அவர் பாரத்தை அவன் மீது வைத்து விட்டார். நல்ல கவனிங்க பிரியமா. அவர் சொன்ன அந்த மாத்திரத்தில் அந்த 100க்கு அதிபதி அப்படியே தன்னுடைய பாரத்தை அவர் மீது வைத்து விட்டு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் இல்லை, நான் உம்மிடத்தில் வருகிறதற்கு நான் பாத்திரன் இல்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. ஏன் அப்படி நடக்கக்கூடாது? நமக்கு காலாகாலமாய் புலம்பிக் கொண்டே இருக்கிறோமே. எனக்கு அன்புக்குரியவர்களே, லூக்கா 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிப்பார். இதெல்லாம் கோடிட்டு காண்பிக்கிறேன். நீங்க அது உங்களுக்கு கதைக்காக அதை புரிந்து கொள்ளணும்னு எழுதல. அதிலிருந்து நான் என்னத்தை கற்றுக்கொள்கிறேன் என்பதற்காக தான் கர்த்தரை. அங்கே ஒரு கடற்கரைக்கு ஆண்டவர் வருகிறார். 2 படகுகளை பார்க்கிறார். அந்த 2 படகு பேதுருவுடைய படகு என்று அவர் அறிகிறார். அதை கொஞ்சம் தண்ணீருக்குள்ளே அவர் தள்ள சொல்லுகிறார். அதில் உட்கார்ந்து கொண்டு பிரசங்கிக்கிறார். அப்பொழுது அவரோடு கூட இந்த படகிலே பேதுருவும் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அவர் பேசும்பொழுது அவருடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறான். கர்த்தருடைய வசனம் சொல்லப்படுகிறது. அதை மிகவும் சந்தோஷமாக அவன் கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அவனுடைய முகம் சந்தோஷமாக இருக்கிறது. இப்பொழுது அவனுடைய முகத்தை அவர் பார்த்து சொல்லல, அவனுடைய உள்ளத்தை பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? யோபுடைய உள்ளத்தை பார்த்தவர் அவனுடைய முகத்தை பார்த்து அற்புதத்தை செய்கிறார். இங்கு அவனுடைய முகம் பிரதிபலிக்குது ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்டு. ஏனென்றால் அவன் வாயவே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவர் என்ன பேசுவாரோ என்று அவன் அப்படியே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். அதை பார்த்திருக்கிறார். கர்த்தருடைய முகத்தை பார்க்கிறார். ஆனால் அவனுடைய உள்ளத்துல ஒரு ஏக்கம். இன்னைக்கு வீட்டுக்கு என்னத்தை கொண்டு போவேன்? ராத்திரி முழுசு நான் என்ன பண்ணேன்? ஒரு மீனுக்கு எனக்கு கிடைக்கலையே. இப்ப ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டார். இப்ப நான் வீட்டுக்கு போகணும். நான் என்னத்தை எடுத்துக்கொண்டு போவேன்? அதை ஆண்டவர் ரசிக்கிறார், விசாரிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவன் வெளியே வாயை திறந்து சொல்லல. அவனுடைய உள்ளத்தின் அப்படியே அளவு மூஞ்சில தெரியல. மூஞ்சில நல்ல பிரகாசமா இருக்கு. கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சத்தில் அவனுடைய முகம் பிரகாசமாய் தான் இருக்கிறது. ஆனால் உள்ளத்தில் ஒரு ஏக்கம். அநேகரை நாம் பார்க்கிறோம். அவங்க அப்படியே சிரித்த முகத்துல தான் சொல்லுவாங்க.
ஆனா அவங்க உள்ளம், அவங்க பேசுறதுக்கும் அவங்க உள்ளத்துல இருக்கிறதுக்கும் இது நம்மால அறிஞ்சு கொள்ள முடியாது. இவ்வளவு அழகா பேசுறாளே, அப்ப எப்படி உள்ளத்துல ஒரு நம்மளை பற்றி எரிச்சல் இருக்கும்? ஒரு இயக்கத்தை வலையை ஆழத்திலே போடு என்று சொல்கிறார். எனக்கு அன்புக்குறிகளை விசாரிக்கிறவர். நல்ல கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறீங்க, உங்க நல்ல முகத்துல நல்ல சந்தோஷம் இருக்கு, உற்சாகம் அடைகிறீங்க. ஆனால் அவர் உள்ளத்தை அறிந்திருக்கிறார். எதற்காக இந்த இடத்துல, எந்த நோக்கத்தோடு கூட, எந்த பாரத்தோடு கூட, யார் மீது இந்த பாரத்தை வைத்து விடலாம் என்று இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 25-27 வசனத்தை நீங்க வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, இங்கு ஆண்டவர் ஒரு வீட்டிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அநேகர் வீட்டுக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். பேதுரு வீட்டுக்கு வெளியே இருக்கிறார். ஏன் அவர் வீட்டுக்கு வெளியே இருக்கிறார் என்று தெரியல. ஆனால் வீட்டில் வெளியே அவர் அமர்ந்து கொண்டு அவர் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்திருக்க கூடும். அப்பொழுது ஒரு டாக்ஸ் கலெக்டர் வருகிறான். வந்துட்டு அந்த பேதுருவினிடத்தில் அவன் கேட்கிறான், உங்களுடைய எஜமான் வரி செலுத்துவதில்லையோ என்று கேட்கிறான். அது அவனாலே தாங்க முடியல. தான் மீது சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் மீது ஒரு பழியை சொல்லுகிறானே என்று மிகுந்த துக்கத்தோடு கூட அவன் வீட்டிற்குள்ளே போகிறான். ஆண்டவர் அவனுடைய உள்ளத்திலே இருக்கிற அந்த அலைகளை அறிந்தவர். பேதுரு, உனக்கு என்ன தோன்றுகிறது என்று அவனிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். சரி, அவர்களுக்கு இடரல் உண்டாகாத படிக்கு நீ போ, கடலுக்கு போய் தூண்டிலை போடு, அதில் கிடைக்கிற ஒரு மீனை, முதல் மீன் எடுத்து வாயை திறந்து பார், அதில் ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், அதை எடுத்து எனக்கும் உனக்கும் வரி செலுத்து என்று சொல்லுகிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, உங்களுடைய பணக்கவலையை ஆண்டவரிடத்தில் சொல்ல தேவையே. இது நான் ரொம்ப நான் இதை உணர்ந்து கொண்டேன். முந்தியெல்லாம் ஏதாவது ஒரு செலவு வரும்னா அந்த செலவை எப்படி பண்ணுகிறது என்று 1008 மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கும். அந்த நாட்களில் இந்த ஆட்டை தூக்கி மாட்டுல போடலாமா, மாட்டை தூக்கி ஆட்டுல போடலாமா, இப்படி என்று ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் என் தேவனை எப்பொழுது நான் அறிய ஆரம்பித்தேனோ, எப்பொழுது ஆண்டவருக்காக நான் கால் எடுத்து வைக்க ஆரம்பிச்சேனோ, அன்றைய தினத்திலிருந்து என் ஆண்டவர் என்னுடைய கவலைகளை பார்த்து செய்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, 2010 நாங்கள் அமெரிக்காவுக்கு சென்றோம். That was not a ministry, but we were doing ministry also. ஆனால் it was not aimed at a ministry. என்னுடைய கடைசி மகனும் அங்கே அமெரிக்காவுக்கு சென்று விட்டான். மருமகள் 5 மாத குழந்தையை எடுத்துக்கொண்டு அவள் அமெரிக்காவில் போய் அங்க ஒரு லாங் டேர்ம் அசைன்மெண்ட்டுக்கு அங்க போய் தங்குவதற்காக அந்த குழந்தையை கொண்டு போகும்பொழுது நாங்களும் அவளோடு கூட சென்றோம். டிக்கெட்லாம் வாங்கிட்டேன். ஆனால் இந்த நேரத்தில் என்னுடைய உள்ளத்துல ஒரு சின்ன ஒரு மனசுல ஒரு பாரம் இருந்து கொண்டே இருந்துச்சு. மற்றபடி நம்ம அங்க ஊழியத்திற்கு என்று செல்லும் பொழுது இங்கு போகணும், அங்கு போகணும், அந்த இடத்துக்கு போகணும், அவர்கள் அங்க அப்படி என்று நாங்கள் நினைப்பது கிடையாது. ஆனால் பிள்ளைகளை அங்கு குடும்பத்தை ஒரு குடும்பத்தை அங்க என்ன பண்ண வைக்கிறோம், குடியிருக்க பண்ணணும் இல்ல. அப்போ அவன் இந்த ஊர்ல இருக்கிறதுனா நம்ம வீட்டுல இருக்கிற ஏதாவது கொண்டு போய் கேஸ் சிலிண்டர் கொடுத்துடலாம், இல்லைன்னா நம்ம இருக்கிற வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துடலாம். அங்கு போய் கையில கொஞ்சம் பணம் வேணும் இல்லையா. இது என்னுடைய மனதிலே ஒரே ஒரு எண்ணம் தோன்றி மறைந்து விட்டது. ஐ வாஸ் நாட் ப்ரூடிங் ஓவர் இட். இதை மனதில் வைத்துக் கொள்ளும். ஐ வாஸ் நெவர் ப்ரூடிங் ஓவர் இட்.
இது மனசுல அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு. கொஞ்சம் நல்ல பணம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் போய் அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல ஜாமான் எல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு குடும்பத்தை நல்லா அங்க செட் பண்ணிட்டு வரலாமே அப்படின்னு ஒரு ஆசை. தகப்பனுக்கும் தாய்க்கும் இருக்கிற ஒரு ஆசை மனதில் வந்துட்டு போயிடுச்சு. டிக்கெட் வாங்கிட்டு புறப்படுறதுக்கு இன்னும் ஒரு 15 நாள் இருக்கும். திடீர்னு நான் எப்பவுமே I used to have my account in HDFC account, but I was having a dormant account in State Bank. ஏனென்றால் ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட் ஏன் வைத்திருந்தேன் என்றால், நான் MFL வேலை பார்க்கும் பொழுது என்னுடைய சேலரி எல்லாம் ஸ்டேட் பேங்க்குக்கு தான் வரும். ஆகையினாலே இந்த அக்கௌண்ட்டை மாத்திரம் நான் வைத்திருப்பேன், அதுல டிரான்சாக்ட் பண்றதே கிடையாது. ஒரு நாள் ஆன்லைன்ல இந்த ஊருக்கு போறதுக்கு ஒரு 15 நாட்கள் இருக்கும் பொழுது அந்த ஆன்லைன்ல ஸ்டேட் பேங்குடைய அக்கௌண்ட்டை பார்க்கிறேன். ஒரு 2.5 லட்சம் ரூபாய் அதுல கிரெடிட் ஆயிடுச்சு. எனக்கு என்னன்னு புரியல. எங்க இருந்து யார் 2.5 லட்சம் ரூபாய் அதுல கிரெடிட் பண்ணிருப்பாங்க, ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே புரியல. அப்புறம் அடுத்த நாள் எங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு லெட்டர் வருகிறது, உனக்கு கொடுக்க வேண்டிய சேலரி அரியர்ஸ் இப்போ கம்பெனி ப்ராஃபிட்ல போகிறதுனால உனக்கு அந்த அரியர்ஸ்ல ஒரு பாதியை நாங்க அனுப்பியிருக்கோம், இன்னொரு பாதியை இன்னொரு 10 நாள்ல அனுப்பிடுறோம். அவர் விசாரிக்கிறவர். இதை எப்படி நான் சாட்சி சொல்லிக்கொண்டே போகலாம். ஜார்ஜ் முல்லர் என்கிற ஒரு ஊழியக்காரர், பாளையங்கோட்டையிலே இருந்து ஊழியம் செய்தவர், அவர் அனாதை ஆசிரமத்தை வைத்தவர், அநேக திக்கற்றவர்களுக்கு அவர் ஆசிரமம் மாதிரி வச்சு நடத்தினவர், பிள்ளைகளை படிக்க வைத்தவர். படிக்க வைத்து விட்டு காலையில் அவர்களுக்கு ஜெபமணி ஸ்கூலுக்கு அனுப்பிடுவார். 12-12:15 அந்த பிள்ளைகள் சாப்பிட வருவாங்க. அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு 12:30 அவங்க கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அன்றைக்கு காலையில அவர்களுக்கு பிரேக்பாஸ்ட் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சமயக்காரன் வந்து சொன்னா, மத்தியானம் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு சாப்பாடு ஆக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை, we don't have any provision, ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை மிகுந்த பாரத்தோடு அவர் கேட்டுக்கொண்டார். அவன்கிட்ட ஒன்னும் சொல்லல, தன்னுடைய ஜெப அறைக்குள்ளே சென்றார். 12 மணி வரைக்கும் அவர் முழங்காலில் நின்றார். 12 மணி ஆயிடுச்சு, பிள்ளைகள் இப்பொழுது புறப்பட்டு வந்து விடுவாங்க. அவர் ஜெபத்திலிருந்து எழுந்திருச்சு அந்த அவர்கள் பிள்ளைகள் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க, மூஞ்சி கழுவிட்டு கை காலை கழுவி விட்டு தட்டை எடுத்துக்கொண்டு டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்ந்துப்பாங்க. அப்போ சோறு பரிமாறப்படும். இப்ப இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் மூஞ்ச கழுவிட்டு தட்டை எடுத்துக்கொண்டு எங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க, பரிமாறுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இவர் வருகிறார், வந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு ஜெபம் செய்கிறார். ஆண்டவரே, இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நீர் ஒரு பெரிய விருந்து கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி அவருடைய ஜெபத்தை முடித்து கண்ணை திறக்கிறார். ஒரு பெரிய வண்டி நிறைய பிரியாணி புறப்பட்டு வருகிறது. ஒரு பெரிய பணக்காரன் வீட்டிலே ஒரு பெரிய விருந்துக்கு ஆயத்தம் பண்ணி அதுல ஒரு பெரிய ஒரு சாவு நேரிட்டபடியினாலே அந்த விருந்தை அவர் கேன்சல் பண்ணிவிட்டு அந்த சாப்பாட்டை இந்த அனாதை ஆசிரமத்துக்கு அனுப்பினார். அவர்களுக்கு ஒரு பெரிய விருந்து கிடைத்தது. இது கர்த்தர் செய்கிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, உங்களுடைய மனதை அவர் அறிகிறவர், விசாரிக்கிறவர். ஆகையினாலே அவரிடத்துல அவர் வேற ஒன்னும் யாருக்கும் போன் பண்ணல, எனக்கு இங்க சாப்பாடு அனுப்புங்க அதை அனுப்புங்கன்னு அவர் ஒன்னும் பண்ணல. நேரம் ஆண்டவர்கிட்ட போய் செபித்தார். கர்த்தர் நிச்சயமாய் அந்த காரியத்தை செய்து முடித்தார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆகையினால் தான் சிறைச்சாலையிலே அவர் கடைசியாய் பவுலை அவர் கொலை செய்ய போறாங்க. அப்பொழுது எழுதின நிருபம் தான் பிலிப்பியர் நிருபம் 4:19 யாராவது வாசிங்க. அவர் சிறைச்சாலையில் இருந்து அவர் சொல்லுகிறார். 4:19 நம்முடைய தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவேற்றும். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பார்த்து ஊழியம் செய்து ஒரு ரட்சிப்புக்குள் நடத்தின ஒரு வாலிப பிள்ளை எனக்கு அந்த நாட்களிலே இந்த வசனத்தை பதித்த ஒரு
ஒரு வசன பிளேட்டை எனக்கு வீட்டுக்கு அனுப்பினாள். அல்லேலூயா சொல்லும். குறைவுகளை நிறைவாக்குகிறது தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி. ஒரு நாளும் கர்த்தர் என்றைக்கு ஆண்டவரை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தனோ என்னுடைய கைகளை நீட்டினதே கிடையாது யாரிடத்திலும். கர்த்தர் என்னை போஷித்து வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 14 அதிகாரம் 30-31 வசனத்தை வீட்டுக்கு சென்று வா. இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு பகுதி தான். அங்கே சீஷர்களுடைய செல்லுகிற படகு ஒரு கொந்தளிக்கிறது. சீஷர்களுக்கு ஒரு பயம் வருகிறது. இயேசு மலையிலே ஜெபித்துக் கொண்டிருந்தவர் அந்த தண்ணீரிலே நடந்து வருகிறார். தூரத்திலே பேதுரு பார்க்கிறான். ஒரு ஆவியா இருக்குமோ என்று நினைக்கிறான். அப்பொழுது இயேசு சொல்கிறார், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். அப்பொழுது பேதுரு கேட்கிறான், ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வருவதற்கு எனக்கு உத்தரவு கொடுங்க, வா என்று சொல்லுகிறார். நல்ல ஒரு ராஜ நடை நடந்து அவன் எதுல வரான்? கடலில் மேலே ஒரு ராஜ நடை நடந்து வரும். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி ஒரு நல்ல இருந்த நாட்கள் உண்டு. நல்ல கவனிங்க பிரியமான, அவன் நல்லா இதான் நடந்தான். நம்முடைய வாழ்க்கையில அநேக பேசுக்கும். ஒரு சில நேரத்தில் நல்ல செல்வ கொழிப்போடு கூட இருப்போம். அது நார்மலி எங்களை மாதிரி மாச சம்பளம் வாங்கினவங்களுக்கு அப்படி இருக்காது. பிசினஸ் செய்கிறவங்களுக்கு தெரியும். சில நேரத்தில் நிறைய பணம் என்ன பண்ணும், நல்லா இருப்பாங்க. ஆனா திடீர்னு அவன் என்ன பண்றான், நல்லா நடந்து வந்தவன் அப்படியே மூழ்கி போறான். ஏன்னா அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இதை அறிந்தவர். அல்லேலூயா சொல்லுவோம். அவன் கரத்தை பிடித்து அவர் தூக்கி எடுக்கிறார். 2002 நான் அமெரிக்க தேசத்துக்கு என் மகளுக்கு இரட்டை குழந்தை பிறந்தது. அப்பொழுது நாங்கள் அங்கு சென்றிருந்தோம். அப்போ அந்த குழந்தையோடு அந்த பெற்றோரோடு கூட இருக்கிறதை காட்டிலும் அங்கு ஊழியம் ரொம்ப ஊழியம் அந்த நாட்களிலே பே ஏரியா சான் பிரான்சிஸ்கோல நிறைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தோம். ஏனென்றால் அந்த ஊழியத்தின் அவசியம் என்ன என்று நீங்கள் அறிந்து கொண்டிருக்கணும். The recession started in United States in 2002. 2002 தான் அது பெரிய பொருளாதாரமே அமெரிக்காவிலே சரிந்து போனது. ஏனென்றால் அங்க அந்த I2K அந்த ஏதோ ஒரு பிரச்சனையினாலே ஆல் த .com கம்பெனிஸ் கம்ப்ளீட்லி டிசால்வ். எல்லா கம்ப்யூட்டர் கம்பெனிஸும் மூட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பொழுது நம்முடைய ஊர்ல இருந்து சென்ற அத்தனை இளம் திருமணமான எல்லா சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸும் ஆன ஓவர் நைட் தே கேம் டு த ஸ்ட்ரீட். எல்லாரும் தெருவுக்கு வந்துட்டாங்க. அந்த தேசத்திலே நம்முடைய பிள்ளைகள் வீட்டிலே அழுகையும் கூக்குரலும் தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நாங்கள் சென்றோம். அப்பொழுது பே ஏரியால அப்படியே அந்த ஜனங்கள் வீட்டிலே முழங்கால் படியிட்டு கதறி செபித்துக் கொண்டே இருக்கும். அப்பொழுது ஜோசப் மனோகரன் என்கிற ஒரு மனுஷன் எங்களை அநேக இடத்திற்கு அழைத்துக் கொண்டு செல்வார். அப்பொழுது அவருடைய நிலைமை எனக்கு தெரியாது. அவர் என்னிடத்திலும் சொல்லவில்லை. ஆனால் அந்த ஊழியத்தை முடிந்து நாங்கள் இந்தியாவுக்கு செல்ல புறப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அவரும் மனைவியும் எங்களுடைய நான் மகள் வீட்டில் இருந்தேன் சான் பிரான்சிஸ்கோல. அப்பொழுது என் மகளை எங்கள் வீட்டை தேடி வந்தார். வந்து 3 மணி நேரம் அவர் தன்னுடைய பிரச்சனைகளை சொன்னார். அவர் நன்றாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர். நல்ல கவனிங்க, இஸ் a சாஃப்ட்வேர் மேன், நாட் ஒன்லி என்டர்பிரனர், சாஃப்ட்வேர் என்டர்பிரனர். அவர் ஒரு பெரிய .com கம்பெனிஸ் வச்சு இங்கிருந்து ஒரு 40-50 யங் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கு H1 விசா கொடுத்து அவர்களை அழைத்து சென்றவர். ஒரே நாளிலே அந்த .com கம்பெனிஸ் கீழே விழுந்து விட்டது. அவரோடு கூட இருந்த 40 அந்த வேலையாட்களும் அவரும் தெருவுக்கு வந்து விட்டார்கள். ஆனால் இது 2 மாசமா அங்கு ஊழியம் செய்யும் பொழுது அதை என்னிடத்தில் சொல்லவில்லை. எங்கள் வீட்டிற்கு வந்திருக்கும் பொழுது அவர் சொன்னார். நன்றாய் வாழ்ந்தவர். இங்கு ஊழியக்காரன் அப்போ அந்த நாட்களில் ஊழியத்துக்குன்னு அமெரிக்காவுக்கு சென்றவங்க 1, 2, 3 பேருக்கான கைவட்டி எண்ணிடலாம். தினகரன் போவாங்க. சாம்ஜத்தரை 1 தடவை 2 தடவை போயிருக்கார். நாங்க போயிருக்கோம் அந்த நாட்கள். வேறு எந்த ஊழியக்காரனும் அமெரிக்காவிலே அந்த நாட்களிலே வந்தது கிடையாது. ஆகையினாலே நாங்கள் சென்றிருக்கும் பொழுது அத்தனை ஊழியங்கள் அங்கே செய்து கொண்டிருந்தோம்.
அப்பொழுது அவர் வந்து சொன்னார், அவருக்கு நல்ல சாப்ட்வேர் இன்ஜினியர், என்டர்பிரனர் எனக்கு நல்லா தெரியும், நன்றாக இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், எல்லாமே போய்விட்டது தம்பி அண்ணன், நான் என் மனைவியும் 2 பிள்ளைகள் கல்லூரியிலே படிக்கிறாங்க. போத் வேர் இன் காலேஜ். யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல 2 பேர் கல்லூரியில படிக்கிறாங்கன்னா அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் எவ்வளவு செலவாகும் என்று நீங்க தெரிஞ்சிருக்கணும். பயங்கரமாக செலவு, சம்பளமே இல்லை, வேலையே இல்லை, என்ன செய்கிறது, நாங்கள் தெருவிலே வந்து நிற்கிறோமே. நானும் என் மனைவியும் அவரும் அவருடைய மனைவியும் அங்கு 1 மணி நேரம் முழங்காலில் நின்று அழுதோம். இந்த குடும்பத்தை எப்படியாவது ஆண்டவரே நீங்க தூக்கி என்று அழுது விட்டு அந்த பாரத்தை அவர் மீது வைத்து விட்டோம், ஆண்டவர் மீது வைத்து விட்டோம். என்னென்றால் அவர் இந்தியாவுக்கும் வர முடியாது, இங்கு அவருக்கு ஒன்றும் கிடையாது, இந்தியாவிலே அவருக்கு ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து அவரால் வாழ முடியும். இங்க இந்தியாவில் ஒரு கம்பெனி வச்சிருந்தார், அதையும் மூடி வச்சு, ஒண்ணுமே இல்லை, நிறைய கடன் பிரச்சனையில இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலை. அழுது விட்டு நாங்கள் அவர் புறப்பட்டு வந்தார். அழுது கொண்டே அவருடைய கண்ணீரையும் துடைத்துக் கொண்டு வெளியே வந்தார். காரிலே அவர் செல்வதற்கு அவருடைய வழி அனுப்ப நாங்கள் வெளியே வந்தோம். வெளியே வரும்பொழுது கர்த்தர் என்னோடு கூட ஒரு காரியத்தை பேசினார். அப்பொழுது நான் அதை அசட்டை பண்ணினேன். அவர்கிட்ட சொல்லு, ஒரு ஒரு என்ன ஃபாஸ்ட் ஃபுட் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று வைக்க சொல்லி என்கிட்ட சொல்றாரு. அப்போ நான் அதை அசட்டை பண்ணிட்டேன். அண்டவே அவனே சாப்ட்வேர் இன்ஜினியர், அவனை போய் ஒரு ஹோட்டல் வைங்க, ஃபாஸ்ட் ஃபுட் வைங்கன்னு சொல்ல முடியுமா என்று நான் திரும்பி ஆண்டவர் சொல்றாரு. நான் திரும்பி நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். கடைசியா அவர் காரில் ஏறிவிட்டு அவங்க நான் பேசுகிறேன் என்று அவர் கண்ணாடியை இறக்கி விட்டு கேட்டார், தம்பி நான் மிகவும் ஹெசிடேட் பண்ணி நான் சொல்றேன், ஆண்டவர் 3 தடவை சொல்றாரு, இனிமேலும் அதை என்னால சொல்லாம இருக்க முடியாது, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் வைக்க சொல்றாரு, நீங்க நல்லா யோசித்து ஜெபம் பண்ணி ஆரம்பிங்க அப்படி என்று சொல்லி நான் இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்துட்டோம். 1 மாதம் கடந்தது. ஒரு சாஃப்ட்வேர் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஒரு அவுட்ஃபிட் ஒன்று வச்சாரு. அதுக்கு ஒரு நல்ல பேர் கொடுத்தார், ஸ்பைஸ் ஹட். இப்ப சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கிறவங்களுக்கு ஸ்பைஸ் ஹட்னா எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பித்து எனக்கு இனாகுரேஷனுக்கு எனக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தேன். ஓஹோ என்று ஓடுகிறது, இன்னும் ஓடுகிறது. இந்த பிள்ளைகள் எல்லாம் படித்து திருமணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அந்த ஒரு சமயம் நன்றாய் வாழ்ந்தவர்கள் விழுந்து போனார்கள், ஆனால் கர்த்தர் அவர்களை தூக்கி எடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நிச்சயமா இருங்க, அவர் விசாரிச்சு. ஆகையினால் உங்களுடைய யோவான் கடைசியா ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்கட்டும். யோவான் 21ஆம் அதிகாரம் 3-5 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு பேதுரு தன்னுடைய சிநேகிதர்களிடத்திலே சொல்லுகிறான், மீன் பிடிக்க போவோம் வாருங்கள் என்று அவர்களை அழைத்துக் கொண்டு போகிறான். எனக்கு நீங்கள் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொன்னவர்கள் எங்கே போறாங்க? மீன் பிடிக்க போறாங்க. அவங்க அந்த மீன் பிடிக்க போய் ஒண்ணுமே அவர்களுக்கு கிடைக்கல. ஆனால் கரையிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். இயேசு அவர்களிடத்திலே ஒரு காரியத்தை விசாரிக்கிறார். சாப்பிடுவதற்கு ஏதாவது உங்களிடத்தில்? இன்னைக்கு அப்படிதான் உங்கள்கிட்ட கேட்கிறார், ஏதாவது உண்டா என்று கேட்கிறார். உங்களுடைய வாயிலிருந்து புறப்படும் இல்லைன்னு தான் சொல்லுவோம். அவர் ஆம் என்று சொல்லுகிறவர். அல்லேலூயா சொல்லுவோம். அவர்கள் எல்லாரும் இல்லை என்று சொல்லுகிறார். அவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், வலப்பக்கமாய் உங்களுடைய வலையை போடு. வலப்பக்கம் போட்டிருப்பாங்களா போட்டிருக்க மாட்டாங்களோ தெரியல. நீங்க வேறு விதமாய் சந்திச்சேன். அந்த பகுதி எல்லாம் இடதுகை ஆளுகளால் படுக போல, இடதுகையில பக்கம் தான் போட்டிருப்பாங்க, வலது பக்கத்துல போட்டிருக்க மாட்டாங்களா. அவர் விசாரிக்கிறவர் ஆச்சு. ஏன்னா ஆழத்துல போய் போடுன்னு சொன்னார். சரி, அது உண்மை. இவங்க கரையிலே போட்டிருப்பானுங்க, சொன்ன ஆழத்துல போய் போடுங்க பேதுருவை சொன்னார், கிடைச்சிருச்சு. இப்ப அவங்கள பார்த்துட்டு வலது பக்கமா போடுங்கன்ற. அப்போ they might have omitted. அவங்க அந்த வலது பக்கமா அந்த வலையை போடுறதுக்கு
அவங்க புத்தி சொல்லலையோ, probably we are prompted by our own instinct. இல்ல சில வேளைக்கு சில காரியத்தை என்ன பண்றோம், நம்முடைய உள் உணர்வு படிதானே நடந்துடுறோம். ஆமாவா இல்லையா? நிறைய நேரம் சொல்றதுக்கு பயம், எங்கடா இந்த திட்டிடுவானோ. அநேக நேரத்தில் நம்முடைய உள் உணர்வு படிதானே செய்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் அவருடைய உள் உணர்வுகளை பார்த்தவர், அவங்க இடது பக்கமாவே போட்டுக்கிட்டு வர்றானுங்க, சரி வலது பக்கமா போட சொல்லுவோம். ஆண்டவர் போடுகிறார். அவங்க போட்டுட்டு அவங்க கரைக்கு வராங்க. அங்க கறி இருப்பு மூட்டப்பட்டிருந்துச்சு, சில மீன்களும் ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்துச்சு. எனக்கு அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்களுடைய மீன்ல இருந்து வலையிலிருந்து வர்ற அந்த மீனை சாப்பிடணும்னு அவர் சொல்லல, அவரே சில மீன்களை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. திஸ் இஸ் த காட்ஸ் ப்ரொவிஷன், காட்ஸ் ப்ரொவிஷன். அதை நீங்கள் விசுவாச கண்களோடு கூட இன்றைக்கு பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுமா. நாம் முழங்கால் படிக்கும்.